அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனுரகுமார திசாநாயகவுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள். காரணம் என்னென்னு பார்த்தா, என்னடாப்பா இவர் அனுரகுமார திசாநாயக்கு புத்தாண்டு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளோ என்ற மாதிரி நீங்கள் சிந்திக்கலாம். அதாவது ஏன் அதை நான் சொன்னேன்டா, ஒரு புத்தாண்டோ ஒரு தீபாவளியோ அல்லது ஏன் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் திருமணமோ ஏதேனொன்று நாங்கள் அந்த நாட்டில் செய்ய வேணுமாக இருந்தால் அந்த நாட்டில் நிம்மதி வேணும். அதாவது யுத்தம் இல்லாத ஒரு நாடு வேணும், அமைதியான ஒரு நாடு வேணும், அடுத்தது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். ஸோ அந்த வாழ்க்கையை தந்தது இப்போதைக்கு இந்த அரசாங்கம் மட்டும்தான். அதாவது நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக அவருக்கு எதிரிகள் தமிழர்களை கனவேர் இருக்கிறார்கள். அதாவது எதிரிகளும் தான், அவரும் முந்தைய நிலையில் அவர் செய்த விஷயங்களும் தான், இல்லை என்று இல்லை. அதாவது அது ஒரு விஷயம் இருந்தாலும் அது அவருடைய பதவி இல்லாத காலங்களில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் இப்போ அதை திருத்தி பயணிக்கின்றார் என்றதை தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், அமெரிக்கா ஜப்பானுக்கு அணுகுண்டை வீசியது. அணுகுண்டில் ஜப்பான் மக்கள் பலர் இறந்தனர். ஆனால் இப்போ என்ன, அமெரிக்கா ஜப்பானும் கதைக்காமல் இல்லையா? கதைக்கிறார்கள் தானே. அப்போ அப்படித்தான் நாங்கள் இனி காலங்களில் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையோ அல்லது எங்களுடைய நாட்டை பற்றியோ நாங்கள் பின்தொடர வேணும். அதாவது நான் இப்போ இதில் என்ன தெளிவாக சொல்ல வரணுன்றால், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனா இதே மாதிரி இருந்திருந்தால் எங்கள்ட நாடு எப்போவோ சிங்கப்பூர் ஆகிடும் என்று நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஆனால் இதில் ஒருவர் கூட ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு பிறகு வந்த ஒருவர் கூட இந்த நாட்டை இப்படி வச்சதில்லை. ஒரு புலம்பெயர்ந்த மக்களாக நாங்கள் ஒரு காலத்தில் உண்மையாக யோசிச்சினாங்க. அங்கே உண்மையாக இவ்வளவோ காணிகள், இவ்வளவோ பூமிகள் எல்லாம், உதாரணத்துக்கு சொல்ல போனால் சாவச்சேரியாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, அதாவது தேவையில்லாமல் இருந்தது. அதெல்லாம் வாங்கி போடலாம், வாங்கி போட்டிருக்கலாம் அப்பவே. ஆனால் என்ன, இந்த யுத்தம் எங்கே முடிய போகுது, இது எப்போ முடிய போகுது, அதாவது இப்படி ஒரு சமாதானம் வருமா அல்லது இப்படி ஒரு இது வருமானது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு அமைதியான நிலை வருமானது யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் அப்படி கொஞ்சம் நிலையில தான் புலம்பெயர்ந்த இங்கே உள்ள புலம்பெயர்ந்தவர்கள் அவர்கள் இங்கேயே அந்த முதலீடுகளை செய்தார்கள். இங்கே எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த நாட்டில் செய்தார்கள். ஸோ இப்போ தான் அவர்கள் ஒரு சிலர், அதாவது உண்மையை சொல்ல போனால் அந்த புலம்பெயர்ந்தர்னு சொல்கிறது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே பிறந்தவர்கள் உங்கள் முதலீடு செய்கிற அளவுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அது உங்கள் ஒரு விருப்பமே இல்லாத ஒரு ஆக்களை தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இப்போ உங்கள் முதலீடு செய்ய ஆசைப்படுறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நாடு இருக்கிற நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஸோ அதை முதல் இருக்கிற அரசாங்கங்களே செய்திருந்தால் எங்களுக்கு, அதாவது 30 வயது இருக்கேக்கல நாங்கள் அங்கே பிறந்த நாங்கள் ஏதேனும் கணக்கு செய்திருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் ரத்த துடிப்பு குறைஞ்சிட்டுது உடம்புல. அதுக்கு பிறகு இனி அங்கே செய்து என்ன செய்யாட்டி என்ன, போகிறோம் வரப்போகிறோம் மண்டைகளை சொல்லியும். ஸோ அப்போ அந்த நிலையில் இந்த மனிதன் இப்போ அந்த நாட்டை தெளிவாக வச்சிருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நின்றமெண்டா நல்லதுன்றத மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன எனக்கு ஒரு மனக்கவலை என்றால், யாரெல்லாம் முந்தி துரோகிகள் அல்லாட்டி துரோகங்கள் செய்து மற்றாக்களோடு சேர்ந்து திரிஞ்சார்களோ, இப்போ அவர்கள் எல்லாம் இவரோடையும் திரிய ஆசைப்படுகின்றார்கள். அப்போ அவர்களின் நோக்கம் என்னென்று பார்த்தால், அவர்கள் எக்காரணம் எந்த விதத்திலும், அதாவது அந்த இடத்தை தாங்கள் கைப்பற்றி வச்சிருக்க வேணும், அந்த இடத்துல தாங்கள் இருக்க வேணும். அதாவது மற்ற கூட்டங்கள் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றதுக்காக இவரோடையும் இவரை பற்றியும் புகழ்ந்து கலைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு மனவருத்தத்தை உண்டாக்குது வழிய. மற்றபடி உண்மையாக சொல்ல போனால் இவற்றை அரசியல் ஒரு தெளிவான அரசியல் பாதையாக தெரிகின்றது. நிச்சயமாக இவற்றை அரசியல் இன்னும் எங்களுக்கு தேவை. இவரை தாண்டி என்பவர் வேறு யாரும் வருவாரா அங்கே அல்லது அடுத்த இடங்களுக்கு வருவாரா என்று சொன்னால், அதுக்கு பிறகு இவரை விட இன்னும் திறமா செய்வார்களா என்று ஒரு கேள்விக்குறிதான். உண்மையாக சொல்ல போனால் ஆறும் வரலாம், ஆறும் ஆளலாம். ஆனால் அந்த நாட்டுக்கு இனி இவரை விட திறமையாக செய்கிறவங்க ஒரு ஆள் தான் வர வேண்டும். அதை விட இவரையும், அதாவது இவரை மாதிரி செய்கிறவங்க கூட வர வேண்டாம், இவரே இருந்துட்டு போகலாம். இவரை விட திறமையாக செய்கிற வேண்டாம். அந்த இனங்கள் எல்லாம் ஒற்றுமையை விட ஒற்றுமையாக இருக்கணும். ஏன், இந்த சிங்கள மொழியோ தமிழ் மொழியோ அல்லாட்டி எந்த மொழியாக இருந்தாலும் அது 2 மொழியையும் பாதுகாக்க வேணும். அப்படி இல்லாட்டி 2 மொழியையும் அழித்து புது மொழி ஒன்றை உருவாக்க வேணும். அப்படி ஒரு திறமையான ஒரு ஆள் தான் இனி வர வேண்டும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அப்போதான் இந்த நாட்டில் இனவாதம் ஒழியும். உண்மையாக சொல்ல போனால் இந்த முஸ்லீம் சில இளைஞர்கள் சில தமிழர்களை, அதாவது அங்கே உள்ளவர்களை, அவர்கள போராட்டங்களை அது எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகின்றார்கள். அதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் சில நேரத்தில் மனவருத்தமான ஒரு விடயம்.
ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கா மேலே இருக்கிறார், அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிறார். அவர் மாவீர தினத்தை கொண்டாடுங்கள், நீங்கள் உங்களோட சுதந்திரத்தை செய்யுங்கள், அது ஒரு ஒரு சிறு விஷயத்தை சொல்கிறார். கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறார், நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு. ஆனால் ஒரு சில முஸ்லீம்கள் மட்டும்தான் இப்படியான விடயங்களை இந்த டிக்டாக் அதுகளில் போட்டு எங்களை புண்படுத்துகிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அதையும் ஒருக்கா நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு விடவருகிறேன். என்ன இருந்தாலும் அனுரகுமார திசாநாயகன் ஆட்சி சிறந்த ஆட்சி என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சின்ன சின்ன இடங்களில் ஓட்டைகள் இருந்தாலும் அந்த ஓட்டைகளும் வேலைக்கு அடைக்கப்படும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.